உருவாகிறது சக்தி புயல், எங்கெல்லாம் வெளுக்கப் போகுது மழை? வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல். நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை அந்தமான் பகுதியில் தொடங்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. வழக்கமாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்ற நிலையில் இந்த ஆண்டு சுமார் 10 நாட்கள் முன்பாகவே பருவமழை தொடங்கியுள்ளது. இந்த பருவமழை தொடங்கிய கையோடு வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் ஒன்று உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு சக்தி என பெயர் தரப்பட்டுள்ளது. இந்த புயல் சின்னம் வங்கக்கடல் பகுதியில் மே 16, 22 ஆகிய நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி தீவிரமடைந்து மே 23க்கு பின் புயலாக கரையை கடக்கும் என தற்போதைக்கு கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் தீவிரமடையும் பட்சத்தில் ஒடிசா மேற்கு வங்க கடற்கரை பகுதியில் புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு வங்க பகுதியிலும் கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பருவமழை மெல்ல தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் மே 17ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 17க்கு பின்னர் வடகிழக்கு மாநிலங்களான மத்திய பிரதேசம், விதர்பா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம் இம்மாநிலங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில், அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவு வருவதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவ்வகையில் கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோவை, தருமபுரி, திருப்பூர், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல்லில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மறுநாள் தஞ்சாவூர், கடலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.